Hello guys, welcome back to Coding Alliance Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா program to find LCM of two numbers using HCF இல்லனா HCF of two numbers using LCM. அதாவது LCM இல்ல HCF நம்ம ஆல்ரெடி ரெண்டு ப்ரோகிராம் பார்த்துட்டோம். அதுல எதனா ஒரு ப்ரோகிராம் தெரிஞ்சிருந்தாலே இன்னொரு ப்ரோகிராம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி பார்த்த HCF அதாவது GCD ப்ரோக்ராம் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இதே தானே, எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இந்த ப்ரோக்ராம் வச்சே LCM ப்ரோக்ராம் தெரியாமல் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி LCM வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சில ப்ரோக்ராமில் இன்டர்வியூவில் எப்படி LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதனா ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லாஜிக்கை தெரிஞ்சிட்டா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க இன்னொரு ப்ரோக்ராம் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ இங்கே HCF ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே LCMமும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இங்கே LCMங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு LCMக்கான ஃபார்முலா என்னென்னா இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் LCMக்கான ஃபார்முலா. LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் டிவைட் பை HCF. நம்ம இந்த லாஜிக்கில் தான் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்ல. ஸோ அந்த HCF வேல்யூவை வச்சுட்டு LCM வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே LCM இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்முலா என்னவோ அதே மாதிரி அப்படியே எழுதுகிறேன். LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இங்கே என்னென்ன N1 N2 சொல்லி நேம் வச்சுருக்கல. ஸோ N1 into N2 divided by HCF வேல்யூ. இங்கே HCF இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இங்கே HCF வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு printfல LCM equal to %t. இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? பில் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். என்டர் டூ நம்பர் சொல்லி கேட்குது. நான் 6 12 என்டர் பண்ணனா HCF வேல்யூ 6 சொல்லிட்டு வருது. நீங்கள் வேணால் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வரும். LCMோட வேல்யூ 12 சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ வேறு இன்னொரு நம்பர் செக் பண்ணிடலாம். 924 இந்த நம்பர் செக் பண்ணோன்னா HCFோட வேல்யூ 3 சொல்லிட்டு வருது. LCMோட வேல்யூ 72 சொல்லிட்டு கரெக்டாக தான் வருது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். LCMோட ப்ரோக்ராம் வச்சுட்டு எப்படி GCDக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நம்ம LCMக்கு பார்த்த ப்ரோக்ராம். இதை எப்படி GCDக்கு கன்வெர்ட் பண்ணுறது, GCD வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே அதே போல் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நம்மளுக்கு LCM வேல்யூ கிடைக்குது இல்லை. ஸோ LCM வேல்யூ கிடைக்கிற இடத்துல HCF ஈக்குவல் டு N1 into N2 டிவைட் பை LCM. அதாவது HCFக்கான ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் டிவைட் பை LCM வேல்யூ. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எழுதிட்டு LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு இதை பிரிண்ட் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் லைனில் அப்படியே இந்த லாஜிக் HCF ஈக்குவல் டு N1 into N2 டிவைட் பை LCM சொல்லி எழுதிட்டு HCF ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு HCF சொல்லி பிரிண்ட் பண்ணால் கூட கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் ப்ரோக்ராம் LCMல இருந்து HCF கன்வெர்ட் பண்ணுறது, HCFலேருந்து LCM கன்வெர்ட் பண்ணுறதுக்கான லாஜிக். ரெண்டுத்தில் எதனா ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சாலே நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் அலையன்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.